கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேவனாய் கர்த்தர் பெரியவர். அவர் உயர்ந்தவர். அவர் கண்மலை மேல் நம்மளை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். இது நாளிலையும் ஆண்டனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாக கண்கள் முடிச்சு இப்போ எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா, நீர் நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர் ஆண்டவரே, அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, உடைய பாதத்திலே தாழ்த்தி வெறுமையாக்குற ஆண்டவரே, நீர் பரிசுத்த பெரியவர் அப்பா. தடைகளை நீக்கிப்படும் ஆண்டவரை பேசுனீங்க நல்ல பிதாவினாவே சொன்னீரப்பா. பேசும் ஆண்டவரை, நீர் பேசும் ஆண்டவரை, பேசும் ஆண்டவரை, பேசும் ஆண்டவரை, பேசும் ஆண்டவரை, பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரை, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் போட்டிருக்கு. சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்களாம், மனமகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி சார்ந்த குணமுள்ளவர்களை பற்றி போட்டிருக்கு. அதனால் அவங்க எப்படி இருப்பாங்களா, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் என்ன செய்யுங்கன்னா, வேதம் என்னென்ன சொல்லுதோ அதை நம்ம என்ன சொன்னால் கீழ்ப்படியணும். வேதத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படிச்சா நம்மளுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். அதனால் அவருடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இல்லாதவங்களும் இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்களாக இல்லைன்னா இயேசுக்கு என்ன செஞ்சிடணும், முதலிடம் கொடுத்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் அவருடைய பிள்ளைங்கள். எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைங்க தான், அவர் பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லலை. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆக வேண்டுமானால் அவர் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு மீட்கப்படணும். மீட்கப்பட்டால் தான் அவருடைய பிள்ளைகள் ஆக முடியும். அவர் ரத்தத்தால் கழுவப்படலை அப்படின்னா அப்பா பிதன் புத்திர சுகர் எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாத்துக்குமே அவர் தேவன் தான். அவர் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னையை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் பிள்ளையா நீ ஏற்றுக்கொள்ளணும்னா தான் அவர் பிள்ளையா அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எதுக்காக சிலுவை சுமந்தார்னா, அந்த ஏசப்பா ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படணும். இந்த முதல் மனிதர்கள் ஏன் பண்ணிட்டாங்கன்னா, பாவத்தினால என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய காரியங்களை செய்துட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால அவங்க பாவம் செஞ்சு ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கள் என்பதை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்களா ஆண்டுடைய பிள்ளைங்களா இருந்து நிறைய பேர் ஆண்டுடைய காரியத்தை கீழ்ப்படியாமல் மன விரும்பினபடி போனதுனால அவங்க நிறைய காரியத்தில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆண்டுக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால பல சோதனைகள் பிரச்சனைகள் வந்ததுனால முறுமுறுக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அழிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்காங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்கள் இருக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் உங்கள்கிட்ட மன்னிக்கப்பட வேண்டுமானால், இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், அவருக்கு சொந்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் நம்மளை சொந்த சுதந்திரமாக நம்மளை வைப்பார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படலை, ஏசப்பா எங்களுக்கும் நீங்கள் இறங்குங்கன்னா அவர் சொல்லுவார், பிரஜாதிகளுக்காக நான் வரல, இஸ்ரவேல் மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுவார். அப்போ அவங்களுக்காக தான் அவர் இயேசு எதுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டார், அடிக்கப்பட்டார்னா அவர் ரத்தம் அந்த பூமியில் சிந்தணும். அந்த அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். கழுவப்பட்டு அவர் இயேசுவே சொல்லி அந்த ரத்தத்தால் கழுவுங்கும் போது ஒவ்வொரு நாளும் பாத்திரங்கள் வருது போல் நம்மளுடைய இருதயங்களும் ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகளாக இருந்துச்சு மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு முன்னேறி போகிறோம், ஆண்டவருக்குள்ளாக இன்னும் முன்னேறி போகிறோம். ஏசப்பாவை நெருங்கி போனால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ நம்ம நெருங்கி போகக்கூடாது. அப்படி பிசாசு பல பிரச்சனைகள் நினச்சிவான் கொண்டு நம்மளை ஏசப்பட்டது பிடிச்சு இழுக்க தான் பார்ப்பான். ஆனால் நீங்கள் இயேசு மாத்திரம் நோக்கி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவார். அது எப்படிப்பட்ட இடம்னா, அது சமாதானம் நிறைந்த இடம், சந்தோஷம் நிறைந்த இடம். அங்கே உபத்திரம்லாம் கிடையாது, பாடுகள் கிடையாது, கண்ணீர் கிடையாது, அங்கே பசி கிடையாது, பட்டினி கிடையாது. வேதம் கூறுகிறத நாங்கள் சொல்கிறோம். பசி கிடையாது, பட்டினி கிடையாது, எப்போதும் சந்தோஷம். தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே நம்ம இருக்க போகிறோம். குருத்தோலையில் பிடித்து கொண்டு வெண்ணாடை அணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். அதனால பாருங்கள், அவர் ரத்தத்தால் கழுவி அவரே நமக்கு என்ன செய்வாராம், ஜீவ தண்ணீரை தருவார். அவரே ஜீவ தண்ணீராக ஊற்ற கொண்டு நம்மளை என்ன செய்வார், தாகத்தை தீர்ப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம
பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் ஆராதிக்க வேண்டும். சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ளே போய் அவர் ஆராதிக்க வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்தால் இந்த பூமியில் நம்ம கழுவப்பட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் ஆண்டவரை எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரைன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வதி. அவரை தேடுற பிள்ளைகளை ஒருவரையும் கைவிட மாட்டார், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யணும்? கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை என்ன செய்யணும்? இருக்கும். வேதம் கூறுகிறது 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் சார்ந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருக்குன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சார்ந்த குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சார்ந்த குணம் இருந்தால் தான் நினைச்ச முடியும், அவருடைய பிள்ளைகளாகவும் ஆக முடியும். சார்ந்த குணத்தை ரொம்ப விரும்புகிறாரு. அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, பிலிப்பியர்கள் நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, சார்ந்த குணம் உள்ளவர்கள் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்கணுமா? தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு போட்டிருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்ன செய்யணுமா? தெரிந்திருக்கணும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டு சமீபம் நம்ம கூட தான் இருக்கிறார், பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் சார்ந்த நமக்கு இருக்கிற சார்ந்த குணம் என்ன செய்யணும்? எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கணும். அதனால தான் நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்க நமக்கு இருந்துச்சுன்னா சார்ந்த குணம் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக இருந்து பழகுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு திடீர்னு எரிச்சல் வருது, எனக்கு கோபம் வருது, ஆண்டவரே முரட்டுத்தனம் ஆகிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நான் எனக்கு சமாதானத்தை தாங்க, நான் சார்ந்த குண பிள்ளையா மாறணையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ந்த குணத்தை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அவங்களுக்கு என்ன செய்வார்னா பூமியை சுதந்திரித்து கொள்வார்களாம். 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் சார்ந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள், மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்களாம்? மனமகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். மிகுந்த சமாதானத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். அதனால் நீங்கள் சார்ந்த குணத்தை விரும்புனீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்ல எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து சார்ந்த குணம் அங்கே இருக்கிறது இல்லையோ, ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. நான் தெய்வ பிள்ளைகளை நம்ம பூமியை சுதந்திரிக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் சார்ந்த எப்பேற்பட்ட குணமாக இருந்தால் சார்ந்த குணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சார்ந்த குணத்தை ஆண்டவர் தருவார். அவங்க நினச்சிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம், பூமியை சுதந்திரித்து கொள்வார்களாம். அவங்க மிகுந்த சமாதானத்தினால் அந்த மனமகிழ்ச்சியாக அவங்க இருப்பாங்களாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒன்று போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு. மத்தேயு 5ல் போட்டிருக்குது பாருங்கள், என்ன போட்டிருக்குன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சார்ந்த குணம் உள்ளவர்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் சார்ந்த குணம் நமக்கு வேணும். இந்த 11 இடத்துல போட்டுக்கணும். 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு போட்டிருக்கு. இந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? சார்ந்த குணம். மத்தேயு 5:5 சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன செய்யணும்? சார்ந்த குணம் கண்டிப்பாக வேணும். அப்படி சார்ந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னு போட்டால் இப்போ நம்ம வந்து இப்போ மோசையை பார்க்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் கூட மோசையை பற்றி போட்டிருக்கோம். அவன் வந்து எப்படின்னாலும் சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கோம். அந்த சார்ந்த குணம் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த 12ல் போட்டிங்கன்னா 12ஆம் அதிகாரம் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணம்லானா இருந்தானா. அப்போ பூமியில் உள்ள எல்லா மக்களையும் பார்க்கலும் மிகுந்த சார்ந்த குணம் அந்த மோசைக்கு இருந்திருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? சார்ந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பூமி அந்த சார்ந்த குணம் வந்து அப்போ சார்ந்த குணம் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. அவங்க சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அவர் கொடுக்குறாரு. அங்கே 37ல் பார்க்கும்போது எங்கே மிகுந்த சார்ந்த குணம்லாம் இருந்தான். அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? அவங்க சகோதரிகளை அவங்க கூட வந்தவங்க கூட போகிற சகோதரிகளாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்ய எத்தியோப்பிய தேசத்து ஸ்ரீ மோசை பாகம் பண்ணினான் அப்படின்னு 1ஆம் வசனம் போட்டிருக்கு. அது மிரியாவுக்கும் இருந்துச்சு, ஆரோனுக்கு இருந்துச்சு. அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்தின் ஸ்ரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அவனுக்கு விரோதமாக பேசும்போது கூட ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. வந்து அவங்க அநேக பிரச்சனைகள் சந்தித்தாங்க. மிரியா வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனையை சந்தித்தாங்க. அப்புறம் வந்து மோசை வந்து அதுக்கு அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க? 13ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 13ல்
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அப்போ அது குணமாக்கும் ஆண்டவரே, அவளுக்கு குணமாக்கும் ஆண்டவரே கெஞ்சும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. ஆனால் அவள் அதுக்கு மேலே பயங்கர போராட்டத்தை சந்திச்சா, குஷ்டரோகம் வந்துட்டு மோசே பேசுனதுனால. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாளையில் நான் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சமுத்திரம் ஜெபம் பண்ணி எனக்கு இந்த சார்ந்த குணத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, நான் மிகுந்த மகிழ்ச்சியான இருக்கணும் ஏசப்பா, இந்த பூமியில் சுதந்திரிக்கணும் ஏசப்பா, இந்த பூமியில் நான் சுதந்திரிக்கணும், நல்லா எனக்கு எதிர்காலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வருகைக்கு நீ தகுதிப்படுத்துங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லி நான் இல்லாமல் சொல்கிறேன், எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் அப்படி தருவார். கண்களை முடிச்சு வைப்பேன். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றிப்பா. கொடுத்த ஜெபகுறிப்பை நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நன்றி, செய்தியை ஆசீர்வாதத்து கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே மனம் திரும்பட்டு தகப்பனே, சார்ந்த குணத்தை எதிர்பார்க்கறக்கிட்டையா மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பூமியை சுதந்திரித்து கொள்ளட்டும் ஐயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் வாக்கியத்தை நீ கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் மீட்கப்படும் நாட்களும் முத்திரையான பரிசுத்தாவை நீ பெற்றுக்கொண்டு உமக்காக காத்திருக்க நீ உதவி செய்யும். தடையில் நீக்கிப்படுப்பா. எல்லா மக்களும் பார்த்து உங்களுடைய வசந்த கீழ்படியேற்றும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.